ஃபில்மேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மூவி ரிவ்யூ வித் ஆர்கே இந்த ஒரு ஷோவில் இன்றைக்கி நாம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகக்கூடிய மிடில் கிளாஸ் திரைப்படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சென்னையில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. முனிஷ்காந்த் மற்றும் விஜயலட்சுமி இவங்களுடைய குடும்பம் 2 பேர் கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன். அவர் ஒரு சாதாரண ஒரு வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆட்களாக இருக்கார். அவர் மாதமே ஒரு 13,000 15,000 அந்த ஒரு சம்பளத்தை வாங்கிட்டு குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருக்காரு முனிஷ்காந்த். அவருடைய மனைவியான விஜயலட்சுமி சின்ன சின்ன வேலைங்க பார்த்து அவங்களுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது துணிச்சத்துக்கு கொடுக்குறது, சீட்டுக்கு ஆள் பிடிச்சி கொடுக்குறது, இந்த மாதிரியான வேலைங்கள்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு கனவு இருக்குது, அதாவது சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்ற மாதிரி. முனிஷ்காந்துக்கு தன்னுடைய கிராமத்திலே ஒரு மிகப்பெரிய இடத்த வாங்கி அங்கேயே விவசாயம் பண்ணி வீடு கட்டி அங்கேயே செட்டில் ஆகணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஐடியா இருக்குது. விஜயலட்சுமிக்கு சென்னையிலே நாம் ஒரு வீடு கட்டணும், இங்கேயே நாம் எல்லாரும் முடியும் கௌரவமாக வாழணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் அவங்களுடைய சம்பளம் அது எதுவுமே பத்த மாட்டேங்குது. இன்னொரு பக்கம் விஜயலட்சுமியுடைய தம்பிக்குமே ஒரு கல்யாணம் மாதிரி வருது. இன்னொரு பக்கம் விஜயலட்சுமியுடைய தம்பி வீட்டில் ஒரு விசேஷம் ஏற்படுது. அதுக்கு ஒய் செய்யணும், இவ்வளோ பவுன் போடணும் நாம அப்படி இப்படின்னும் போது பணம்லாம் அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. அப்போ அவங்களுக்கு அதிர்ஷ்டவசமாக ஒரு பணம் வர மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு அவங்க நினச்ச மாதிரி சொந்த வீடு வாங்கினாங்களா இல்லையா, இதெல்லாம் தான் இந்த மிடில் கிளாஸ் படத்தினுடைய கதை. முனிஷ்காந்த் இந்த படத்தில் அவர் தான் கதையின் நாயகனாக லீட் கேரக்டரில் நடிச்சிருக்காரு. ரொம்பவும் மெச்சூர்டான ஒரு நடிப்பை கொடுத்துருந்தார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் உடைய ஒரு குடும்பத்தில் ஒரு மிடில் கிளாஸில் ஒருத்தவங்க லீடராக இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தோட நிறையா ஃபேமிலியை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அவருடைய நடிப்பு. ஏன்னா அவர் தன்னுடைய ஃபேமிலிக்காக ஓடி ஓடி சம்பாதிக்கிறதாகட்டும், இன்னொரு பக்கம் அப்பப்போ ஒரு தன்னோட இருக்கக்கூடிய அந்த வெகுள்தனத்தை வெளிக்காட்டிக்கிறது, பணத்தை தொலைச்சிட்டு அவர் தேடுறது காட்சிகள், இந்த மாதிரி நிறைய இடங்களில் அவர் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. விஜயலட்சுமி ஒரு டிப்பிக்கல் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்ற ஒரு கேரக்டர் அப்படின்னே நாம் சொல்லலாம். அதாவது கணவன் என்ன சொன்னாலுமே அப்பப்போ பாசிட்டிவாக பேசுகிறது, சில சமயங்களில் கணவன் பண்ணுற தவறுகளை சுட்டி காட்டும் போது கொஞ்சம் கோவத்தோடு அதை வெளிப்படுத்துறது அப்படின்னு அவங்களோட நடிப்பு பிரமாதமாக இருந்தது. குறிப்பாக செகண்ட் ஹாஃப்லலாம் கணவனை திட்டிக்கிட்டே இருக்கிறது, அந்த மாதிரியான காட்சிகளெல்லாம் விஜயலட்சுமி அந்த கேரக்டர் அப்படியே தூக்கி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருந்தது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். இதை தவிர்த்து இந்த படத்தில் வேல ராமமூர்த்தி ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காரு. தத்தோ ராதாரவி அவர்கள் ஒரு கேமியோ மாதிரி பண்ணியிருக்காரு. அவருடைய நடிப்பு நல்லா இருந்தது. முனிஷ்காந்த் கூடயே வர மாதிரியான நண்பர்களாக நம்ம வடிவேல் கோடாங்கி மற்றும் குரேஷி இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. 2 பேருக்குமே ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு கேரக்டர், அதை நல்லாவே பண்ணியிருக்காங்க. இவங்களை தவிர்த்து காளி வெங்கட், மாளவிகா அப்படின்னு நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே தங்களுடைய வேலையை சரியாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய இயக்குனர் கிஷோர் முத்துராமலிங்கத்துக்கு முதல்ல நம்ம ஒரு பாராட்டுகளை சொல்லலாம். ஏன்னா ரொம்பவும் அழகான ஒரு கண்டென்ட்டை இந்த மிடில் கிளாஸ் படம் மூலமாக அவர் டெலிவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தினுடைய திரைக்கதையுமே நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மற்றும் செகண்ட் ஹாஃப் ரொம்பவும் கிறிஸ்பியாக நமக்கு எந்த இடத்துலையுமே போர் அடிக்காத மாதிரி நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காங்க. படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸே படத்தினுடைய டியூரேஷன் தான். இந்த படம் மொத்தமே 2 மணி நேரம் தான் நமக்கு இது பண்ணியிருக்காங்க. இந்த படம் முடிஞ்சு வெளியே வரும்போது ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்ம படம் முடிஞ்சு வெளியே வர ஒரு அனுபவத்தை இந்த படம் கொடுக்குது. அப்படியான ஒரு விஷயத்தை படத்தோட கிளைமேக்ஸில் கிஷோர் ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு அவருக்கு பாராட்டுகள். இந்த படம் பார்க்கும்போது நிறைய பேருமே தங்களுடைய ரியல் லைஃபோட அந்த படத்தில் இருக்கக்கூடிய சில காட்சிகளை கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. ஏன்னா அந்த அளவுக்கு சில காட்சிகளை யதார்த்தமாக வச்சுருந்தாங்க. அந்த கணவன் மனைவி இவங்க 2 பேருக்கு கூடிய அந்த ஒரு பாண்டிங், சண்டை வந்தால் ஒவ்வொருத்தரும் எப்படி ரியாக்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரியான சில காட்சிகள் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இந்த படத்தில் எனக்கு பிடிச்சிருந்த இன்னொரு விஷயம் வந்து இந்த ராஜஸ்தானில் இருந்தால் நம்ம சென்னைக்கெலாம் வந்து சேட்டுங்கள்லாம் கடை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் பெரிய ஆவாங்கள்ல, ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அந்த படத்தில் காமிச்சிருந்தாங்க. அது ஒரு பாசிட்டிவான டோன்லேயே காமிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்குமே நம்ம படக்குழுவை பாராட்டலாம். படம் முழுக்க நமக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது. படம் முழுக்க உங்களுக்கு ஒரு ஃபீல் குட்டாகவும் கொண்டு போகிறாங்க. அங்கங்கே நமக்கு சிரிக்கவும் வைக்கிறாங்க. சில காட்சிகளை எமோஷனலாகவுமே நம்மளை கண்கலங்க வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு இருந்தது படத்தினுடைய காட்சிகள். காளி வெங்கட் ஆகட்டும், ராதாரவி எல்லாருமே தங்களுடைய கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஃபேமிலியாக எல்லாரும் சேர்ந்து டக்குன்னு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு ஆங்கிள் அவங்க போகிற காட்சிகளாகட்டும், ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் இந்த மாதிரி யாருனே தெரியாத முகம் தெரியாத பலருடைய கமெண்ட்ஸ், அதாவது நம்ம பர்சனலாக அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் இவனை பற்றி நம்ம பாடி ஷேமிங் பண்ணுறது, தப்பாக சொல்கிறது, அந்த கமெண்ட்ஸ் நம்மளை ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றத முனிஷ்காந்த் கேரக்டர் மூலமாக சில காட்சிகளை கன்வே பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. படம் முழுக்க நமக்கு பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் அங்கங்கே இருக்குது. அதாவது ஒருத்தருக்கு பணம் வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சிடாது, பணம் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். அந்த பணத்தை கிடச்சா அவன் எப்படி அதை சேமித்து வச்சுக்கிறான் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவங்க கன்வே பண்ணியிருக்காங்க. குறிப்பாக
நமக்கு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை நாம் மட்டுமே எடுத்துக்கக்கூடாது, அது எல்லாருக்குமே ஷேர் பண்ணி கொடுக்கணும், பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான நிறைய பாசிட்டிவான விஷயங்களையும் அங்கங்கே நம்ம பார்க்க முடிஞ்சது. படத்தில் எதுவும் பாசிட்டிவாக இருக்கா, குறைகளா இல்லையா அப்படின்னு கேட்டால் சில குறைகளும் நம்ம அங்கங்கே பார்க்க முடிஞ்சது. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத சில காட்சிகளை நம்ம ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணிட முடியுது. படம் போகிற போக்கில் ஓகே அடுத்து தான் நடக்க போகுது, இதான் நடக்க போகுது அப்படின்றத நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி தான் சில காட்சிகள் இருக்குது. இன்னொரு பக்கம் விஜயலட்சுமியுடைய கேரக்டர், அதாவது ஒய்ஃப் கதாபாத்திரத்தை கொஞ்சம் ஓவர் டோஸ் பண்ணி காமிச்ச மாதிரி இருந்தது. அதாவது அவங்க தான் ரொம்ப கெட்டவங்க அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணது கொஞ்சம் இதாக இருந்தது. கொஞ்சம் அதை தட்டுட்டாக காமிச்சிருக்கலாமா அப்படின்னு. அவங்க ரொம்ப கெட்டவங்க அப்படின்றத சொல்லலை. பட் ஹீரோவோட, அதாவது முனிஷ்காந்தோட கம்பேர் பண்ணும்போது விஜயலட்சுமி கேரக்டர் தான் எல்லா பிரச்சனையும் காரணம், ஏன் அவங்க ஹஸ்பண்டை இப்படி எடுத்துரிஞ்சு பேசுகிறாங்க அப்படின்னு அவங்களோட கேரக்டரை கொஞ்சம் செட்டிலாக காமிச்சிருக்கலாமோ அப்படின்னு படம் பார்க்கும்போது பர்சனலாக எனக்கு தோணுச்சு. ஸோ மற்றபடி இது வந்து ஒரு அழகான ஒரு ஃபீல் குட் கண்டென்ட் தான். ரீசெண்டாகவே சில திரைப்படங்களில் வந்து இந்த சென்னையை விட்டுட்டு ஊரில் போய் வாங்கலாம், அங்கேயே நல்லா இருக்கலாம், அங்கேயே நம்ம நிம்மதியாக செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் வரும்போது அது சமூக வலைதளங்களில் ஒரு மிகப்பெரிய டாக் ஆச்சு. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன இட்லி கடை திரைப்படத்தில் கூட அவ்வளோ பெரிய வேலையை விட்டுட்டு அப்பாவுக்காக கிராமத்தை வந்து உட்காந்துருக்கானே, இதுதான் க்ரோத்தா, இதுதான் படிச்சுக்கிற விஷயம், தெரிஞ்சுக்கிற விஷயம் அப்படின்னு நிறைய பேர் அதை கிரிட்டிக்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. சேம் அதே நம்ம மிடில் கிளாஸ் திரைப்படத்துலையுமே அவங்க சென்னையில் இருக்கிறத விட கிராமத்தில் இருக்கிறது எவ்வளோ பெட்ரு அப்படின்ற மாதிரி போன காட்சி வந்து மேபி சிலருக்கு வந்து அதில் மாற்று கருத்து இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தத்தில் இந்த மிடில் கிளாஸ் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் போய் உங்கள் ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு கண்டென்ட் தான். முகம் சுளிக்கிற மாதிரியான எந்த ஒரு காட்சி அமைப்பும் கிடையாது. படத்தோட டியூரேஷனுமே ரொம்ப கம்மி தான். கண்டிப்பாக படம் முடிஞ்சு நீங்கள் வெளியே வரும்போது ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட ஒரு ஹாப்பியாக வரக்கூடிய அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அந்த படம் முழுக்க காமிச்சிருக்காங்க. ஸோ படக்குழுக்கு வாழ்த்துக்கள்.